தீர்மானம் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1. நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் நிற்போம் நிற்போம், நின்னே தீருவோம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பா நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்?
ஒன்று அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில் இல்ல. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? $15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்க கவர்மெண்ட் தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார். அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை. இந்த சூழ்நிலையில பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த 25/6/2025 அன்னைக்கு உங்க கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு. விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜிஓ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? உங்க ஒப்புதலோட தான் நடக்குதா? தெரியல, பதிலும் தெரியல. பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டா நான் சந்திச்சேன். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன்.
நான் பரந்தூர் வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அதே தான் இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். we are not against any developments, we are not against airports. அந்த லொகேஷன் தான் தப்புன்னு சொல்றோம். இத நாங்க மட்டும் சொல்லல, ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க that place is not fit for airport. பைலட்ஸ் அங்க ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்றதுக்கு they might face a lot of problems ன்றது கூட அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேல ஏர்போர்ட், அந்த பில்டிங்ஸ், அந்த ரன்வேஸ், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழைக்காலமோ இல்ல ஒரு ஃப்ளட்ஸ் டைம்லயோ the whole Chennai city will be flooded. இதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தீர்மானம் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. தற்போது தவேகாவின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதல் 2 தீர்மானங்களை தவேக தலைவர் விஜய் வாசித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக விசிக எம்பி திரு ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல் 2 தீர்மானங்களை விஜயே வாசிச்சிருக்காரு. அதுல முக்கியமா அவர் குறிப்பிட்டது பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தையும் அதே போல திமுக அரசை கண்டித்தும் தீர்மானங்களை வாசிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, தீர்மானங்கள் அவர் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. மாநாட்டிலேயும் தீர்மானங்கள் போட்டாரு, அதுக்கப்புறமும் தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் இல்லை, இப்ப நீங்க திமுக அரசை கண்டிச்சு அவர் பரந்தூருக்கு போறாரு, இந்த லாக்அப் டெத் நடக்கிற இடத்துக்கு போறாரு, இதெல்லாம் பண்றாருல்ல. இப்ப பாஜக கண்டிச்சு என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும்? இந்த முருகன் மாநாடு நடக்கிறாங்க, எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க நாங்க ஒரு பெரிய பேரணியை நடத்துறோம், மதச்சார்பை பாதுகாக்கணும்னு சொல்லி. பாஜக கொள்கை இந்த நாட்டுக்கு எதிரானது, அது தமிழ்நாட்டுக்கு அதை உகந்தது அல்ல, அதை அனுமதிக்க கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா இருந்தா இப்ப பாஜகவை எதிர்த்து இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? அப்போ தீர்மானம் போடுறதுன்னு வச்சுக்கிட்டு நம்ம அவர் பெரிய பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்படி தீர்மானங்கள் போடுவதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்க உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு தந்திரத்தோடு தான் இவர் களமிறக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து அவர் இல்ல அது அப்படியானது கிடையாது, நான் பாஜகவோட ஒரு டீம் இல்லை அப்படின்னு அவர் மெய்ப்பிக்கணும்னு சொன்னா பாஜகவை எதிர்த்து களமிறங்கணும். பாஜக அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, எல்லாத்துலயும் வஞ்சிக்கிறாங்க, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்புல நம்முடைய தொகுதிகள் எல்லாம் குறைச்சி
தமிழ்நாட்டையே சுத்தமா காலி பண்ண பாக்குறாங்க. இது மாதிரியான அடிப்படையான மாநில உரிமைகள் தொடர்பான விஷயத்திலேயாவது ஒரு வந்து ஏதாவது களங்காணும்ல. அப்படி எதுவுமே பண்ணலீங்களா? அப்படி பண்ணினால் அவர் உண்மையிலேயே பாஜகவை எதிர்ப்பாளர்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு தீர்மானங்களை போடுறது, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அனுகூலமாக அவங்களுக்கு ஆதரவாக வாக்குகளை உடைச்சி இது பண்றதுக்காக திமுகவை குறி வச்சு தாக்குறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தை கையில எடுத்து பேசியிருக்காரு. தேவைப்பட்டா நாங்க நேரடியா வந்து உங்களை சந்திப்போம் அப்படின்னும் அரசுக்கு தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பரந்தூர் அதாவதுங்க, இன்னைக்கு இந்தியாவுல தமிழ்நாடுங்கிறது தொழில் வளர்ச்சியில முதல் மாநிலமா இருக்கு. முதலீடுகள் இதெல்லாம் வரும்போது நிச்சயமாக இந்த கனெக்டிவிட்டி என்பது தொடர்பு வசதிங்கிறது முதன்மையா மாறுது. இன்னைக்கு ஒண்ணுமே வேணாங்க, ஹைதராபாத் அவருக்கு வந்து எல்லா விமான நிலையமும் தெரியும். ஹைதராபாத் விமான நிலையத்தையும் சென்னை விமான நிலையத்தையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய, எந்த அளவுக்கு நம்ம பின்னால இருக்கோம் இந்த மாதிரியான வசதிகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது தெரியும். அப்போ இது ஒரு உண்மையிலேயே வளர்ச்சிக்காக முன்முயற்சி எடுக்கிற ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துறதுங்கிறது இன்னைக்கு அவசியமான தேவையா இருக்கு. அப்போ அந்த பரந்தூர் விமான நிலையங்கிறது வந்து பல விதமான ஒரு இதை பண்ணிட்டு கடைசியான இடத்துல தான் அங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடம் வந்து முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்க அப்போ நீங்க இவ்வளவு பெரிய பெரிய விமான விபத்து இதெல்லாம் நடந்ததுங்க, அவ்வளவு பேர் இறந்து போனாங்க. இது வரைக்கும் அதை பத்தி எந்த தகவலும் ஒன்றிய அரசு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் அந்த அவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டத அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? இதுக்காக இந்திய அரசு பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்காரா? ஆனால் இங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் உடனே இங்க ஒரு லாக்அப் நடந்ததும் இங்க இருந்து அங்க போறாங்க. இன்னைக்கு அதுல வந்து அந்த புகார் சொன்னவங்க, பொய் புகார் சொன்னவங்க பாஜக காரங்கிறது அம்பலமாயிருக்கு. இப்ப அதை பத்தி ஏதாவது வாய் தரப்பாரா? அந்த நிக்கிதா என்கிற அந்த பெண்மணி இன்னைக்கு முழுக்க முழுக்க பாஜக ஆதரவாளர் என்பதும் அவர் வந்து முழுக்க பாஜக தொடர்புல தான், இன்னும் வெளியிலிருந்து யாரோ வந்து அழுத்தம் கொடுத்துதான் அந்த டிஎஸ்பி அப்படி செயல்பட்டார் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்குல்ல. இப்ப அதை பேசணும்ல, அவரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இவருடைய பாஜக எதிர்ப்பு என்பது உண்மையா நம்ம களத்துல அவர் என்ன செய்யறாருங்கிறத வச்சுதான் முடிவு செய்ய முடியுமே தவிர அவர் போடுற தீர்மானத்திலேயோ அந்த தீர்மானத்தை சினிமாவில் வசனம் பேசுற மாதிரி ஏற்ற இறக்கத்துல குரலை மாற்றி பேசுறது மூலமா அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியாது. எனவே அவர் வந்து தன்னுடைய பாஜக எதிர்ப்பை களத்துல முதல்ல மெய்ப்பிக்கிட்டார். அதே போல பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களை அவமதிப்பு செய்வது மூலமாக அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் எடுபடாது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது எடுபடாதுங்கிறது அதிமுக உணர்ந்துதான் லேட்டா வந்தாலும் அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது வந்து ஒரு அவங்களுக்கு அறிவுரையா, இது வந்து எதிர்ப்பா? உண்மையிலேயே பாஜகவுக்கு அறிவுரை சொல்றாரா இவரு? மாதிரி அதெல்லாம் செய்யாதீங்க, எடுபடாது, அதனால நீங்க அவங்களுக்கு எடுபடுற மாதிரியான அரசியலை செய்யுங்கன்னு பாஜகவுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி தானே இருக்குது. இது அதை கண்டிக்கிற மாதிரி தெரியலையாது. அதே போல இப்போ கூட்டணி தொடர்பா முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் என்பது விஜய்க்கு முழுமையா இருக்குன்னு இதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. அதே சமயத்துல திமுகவுடனோ பாஜகவுடனோ கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்காங்க. இது மூலமா தெரிய வரும் செய்தியா என்ன பாக்குறீங்க? இல்ல, இந்த கட்சியிலையும் இந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தை தலைவருக்கு கொடுப்பாங்க. அது ஒன்றும் இயல்பான விஷயம். அது ஒன்றும் இல்லை. இவங்க வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க இதோட கூட்டணி இல்லை, அதனுடைய கூட்டணி இல்லைங்கிறத. இன்னும் பல மாதங்கள் இருக்கு, பார்ப்போம். அது ஏன்னா அந்த பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க பொறுத்திருந்து பாருங்கிறாங்க, பாஜக தரப்புல இருக்கிறவங்க அப்படி செய்திகள் சொல்ல வருது இல்லைங்களா ஊடகங்கள்ல. எனவே அது என்ன எப்போ முடியுமோ, இது உண்மையிலேயே வந்து அவர் இதுக்கான கதவை மூடிட்டாரா அல்லது பேரத்துக்கான ஒரு இதை வந்து அதிகப்படுத்துறாராங்கிறத அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். தவேகவின் செயற்குழு கூட்டத்தில் விஜய் வாசித்த தீர்மானங்களின் அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம்.
தீர்மானம் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1. நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. தற்போது தவேகாவின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதல் 2 தீர்மானங்களை விஜய் வாசித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தை கையில் எடுத்து பேசியிருக்காரு. அதே போல பாஜகவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்ற கருத்தினை விஜய் கூறியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இரண்டாவது சொன்னது பாஜகவுடைய கருத்து தமிழ்நாட்டில் எடுபடாது என்றது அது காங்கிரசுடைய குரல், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குரல், இந்தியா கூட்டணி கட்சி தலைவருடைய குரல். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பரந்தூர் விமான நிலையத்தில் விஜய் அவர்கள் சொல்லுவது, என்னுடைய தொகுதி, எங்கள் மக்களை பற்றி தெரியும், நானும் மக்களோட தான் இருக்கிறேன், தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன். அந்த மக்கள் சம்மதித்தால் மட்டும் விமான நிலையம் வரணும். அந்த மக்கள் சம்மதிக்கவில்லை என்றால் விமான நிலையம் தேவையற்றது. வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு சென்று கொண்டிருந்தாலும் அந்த மக்களை நாம் சரி செய்ய வேண்டும். அவர்கள் மனதளவில் உள்ளமளவில் அவர்கள் இது நாட்டோட வளர்ச்சிக்காக இருக்கிறது என்று உரிய உரிமைகளையும் அவர்களுக்கு எதிர்காலத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த விஷயத்துல காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடர்ந்து மக்களோட இருக்கு. அரசு ஜிஓ போட்டாலும் அரசு ஆணை வழங்கினாலும் இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஆனா திருப்பெரும்புதூர் தொகுதியில அங்க இருக்கிற 6-7 கிராமங்கள் இதுல மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. விஜய் சொல்லுவது அரசியலா இல்லாம உண்மையா இருக்கணும். அவரே போய் உட்காந்து முதலமைச்சர்கிட்ட பேசலாம்.
நானும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அந்த மக்களுடைய மனநிலை பாதிக்காமல், வாழ்வாதாரம் பாதிக்காமல் அவர்களிடம் பேசி தீர்த்த பிறகு விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே போல பெரியார், அண்ணா மாதிரியான தலைவர்களை அவமதிப்பு செய்யறது மூலமா செய்யும் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, ஆனா கண்டிக்கவே இல்லையா அவரு? மதுரை முருகன் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் விமர்சனம் செய்து அவமானப்படுத்தி இருக்கிறது பாஜக கூட்டங்கள், இந்து முன்னணி அமைப்புகள். ஏன் அவர் கண்டிக்கவில்லை? ஏன் வாய் திறக்கவில்லை? அந்த வருத்தமும் எல்லாருக்கும் இருக்குல்ல. ஐடியாலஜி லீடர்ஸா பெரியார் எடுத்துட்டாரு, பெரியார் விமர்சனம் பண்றாங்க, உடனே கண்டிச்சு இருக்கணும் அவங்க கட்சி சார்பா. ஏன் கண்டிக்கல? என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சங்கிகளிடம் அவர் மாட்டிக்கொள்ள கூடாது. அதுதான். தேங்க்யூ. நன்றி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம், 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 நின்னே தீருவோம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பா நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்னு, அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்?